சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நாம உட்காருவதற்கும் நாம நடப்பதற்கும் நாம பேசுகிறதற்கும் நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டுக்குள்ளதான் தேவ பிள்ளை இருக்கணும். இந்த ஒரு லிமிட் நமக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். யாரோடு பேசணும், என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க போக கூடாது. கூடா நட்பு கேடாய் முடியும். போகக்கூடாத இடத்துக்கு ஒரு தேவ பிள்ளை போனா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். போகக்கூடாத இடத்துக்கு ஒரு தேவ பிள்ளை போகக்கூடாது. பேசக்கூடாத நபர்களோடு தேவ பிள்ளை பேசக்கூடாது. ஒரு லிமிட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில போக கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார கூடாது. இந்த சோதோமின் ஜனங்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள். லோத்தை பார்த்து பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ணுகிற இந்த கூட்டத்துல போய் லோத்து உட்கார கூடாது. உட்கார்ந்ததுனால வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவருடைய சந்ததிகள் 10 தலைமுறையானாலும் தேவ சன்னிதானத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாத ஒரு வித்தியாசமான சந்ததிகளாக, உலகத்தில் நாம சொல்லுவதற்கே வாய் கூசக்கூடிய விதத்திலே நடக்கிற ஒரு சந்ததிகளாக லோத்தின் சந்ததிகள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தகப்பனாரோடு சயனித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிற துர்பாக்கியமான நிலைமைக்கு லோத்தின் சந்ததி மாற்றப்பட்டது. லோத்து மாற்றப்பட்டான். காரணம், சோதோமின் வாசலில் குடியிருந்த ஒரே ஒரு காரியம். தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு எங்கே இருக்கிறாய்? உன் இருப்பு எங்க? உன் பேச்சு எங்க? ஆராதனைக்கு வருகிற நேரம் ஆலயத்துக்குள்ளாடி இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வருகிற நேரம் நல்ல பிள்ளையா உட்கார்ந்து நல்லா ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தொழுகிறோம், கரங்களை தட்டுறோம். ஆனா வெளியே போன உடனே நம்முடைய இருப்பு எங்க? இருக்கிற இடம் எங்க? பேசுகிற பேச்சு என்ன? நம்ம போகிற இடம் எங்க? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஒரு சம்பவம் கேள்விப்பட்டதை சொல்றேன். ஒரு விசுவாசி ஒரு முறை கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சுட்டு சில்லறை மாத்தலான்னு ட்ரை பண்ணாரு. எல்லா இடத்துலையும் கேட்டாரு, பக்கத்துல எந்த கடையிலையுமே கிடைக்கல. அப்படி போயிட்டே இருக்கிற நேரத்துல அவருக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு மதுபான கடையை பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்ணினாருன்னா, உள்ள போய் அந்த 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ள போனாரு. உள்ள போய் இவர் குடிக்கலாம் பண்ணல, உள்ளதான் போனாரு. போய் 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கினாரு. அப்படி சில்லறையை எண்ணி அந்த கடையை விட்டு அப்படியே வெளியே வர்றாரு. கரெக்டா இருக்கணுமான்னு எண்ணிக்கிட்டாரு. 500 ரூபாய்க்கு சில்லறை பார்த்தீங்களா, அதனால கரெக்டா இருக்கான்னு எண்ணிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தா அந்த வெளியே வருகிற சூழ்நிலையில அந்த மதுபான கடை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, நான் போனதில்லை, அதனால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மனசுக்குள்ள நினைக்கிறேன், கண்டிப்பா ஈ மொச்சிட்டு இருக்கும் அந்த கப்புகள்ல, அந்த ஈ மொச்சிரும். அப்ப அந்த ஒரு ஈ என்ன பண்ணிச்சுன்னா அந்த விசுவாசியின் வாய்க்கிட்ட வந்துட்டு, அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே வாயை தொடச்சிட்டாரு. வாயை தொடச்சி எது ஈச்சியை தட்டி விட்டுட்டு வெளியே வர்றாரு. இதை யாரு பார்த்துட்டு இருக்கிறா? இன்னொரு விசுவாசி வெளியே நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆஹா, இந்த விசுவாசி உள்ள போனாரு, சில்லறையை மாத்தி எண்ணி வெளியே வர்றாரு, வாயை வேற தொடச்சிட்டு வர்றாரு. இது என்ன புரிஞ்சிட்டு உங்களுக்கு? உடனே அவர் போய் இன்னொருத்தட்ட சொன்னாரு, தெரியுமா, சபையில இவ்வளவா அந்த மனுஷன் ஆராதிக்கிறாரு, விசுவாசியா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு என் சொந்த கண்ணால பார்த்தேன். மதுபான கடைக்குள்ள போனாரு, வெளியே வந்தாரு, சில்லறையை எண்ணி வந்தாரு, வாயை வேற தொடச்சிட்டு வந்தாரு. தேவ பிள்ளையே, நீ போக வேண்டிய இடம் சில்லறை மாத்த தான் போனா, ஆனா மதுபான கடை அல்ல. நீ அங்க போய் ஒண்ணுமே பண்ணல, நீ குடிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா போக கூடாத இடத்துக்கு போனபடியினால அந்த மனுஷனுடைய பெயர் குடிகாரன் என்று மாற்றப்பட்டது. விசுவாசி என்ற பெயர் மாறி குடிகாரன் என்ற பெயர் வர காரணம், போக கூடாத இடத்துக்கு போனபடியினால, செல்லக்கூடாத இடத்துக்கு சென்றபடியினால பெயர் மாற்றப்பட்டு போயிட்டு. தேவ பிள்ளையே, அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம்தான், நீ எங்கே இருக்கிறாய்? உன் இருப்பு எங்க? நீ போகிற இடம் என்ன? உன்னுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? தேவையில்லாத நபர்களோடு நாம பழகிற போது நாம அப்படிப்பட்ட கிரியைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாட்டுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்க ஒப்பு கொடுத்த அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், எல்லா விஷயங்களிலும் நல்லொழுக்கத்தோடு கவனத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவருடைய கரத்துக்குள் நாம் இருப்போமையானால் நாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் நாம் மாற்றப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லையாம். அல்லேலூயா.